செங்கோட்டையனுக்கு பார்வையில, இவர் தோல்வியில போயிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாம அபகரிக்கும் எண்ணத்துல ஓபிஎஸ்ஸ நீக்கிட்டாரு. ஓபிஎஸ்ஸ நீக்கினதுல 13% அடி. அது பிறகு விக்கிரவாண்டியிலயும், ஈரோடு கிழக்குல நிக்காததுல இவரு லீடர்ஷிப்பே அடி. அதுவும் ஒரு 20% அதுவும் ஒரு 4, 5% காலி ஆயிடும். அப்ப இவர நம்பி எப்படி இந்த கட்சிய கொண்டு போக, யார் கூட்டணிக்கு வருவா, என்ன வருவாங்கிறது செங்கோட்டையனோட மூவ். அந்த மூவ் பலம் பெறும்போது தான், ஏதோ இவரு பின்னாடி திமுக பிடிக்காதவங்கலாம் வந்து குவிஞ்சுற மாரி, புலிக்கு பயந்தவன்லாம் என் மேல வந்து படுங்கிற மாரி, பலம் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விஜய் கூட உங்ககிட்ட வரல. அப்ப இந்த சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸ் வந்து விக்கிரவாண்டியில களத்த விட்டு ஓடுனவர்கிட்ட 35 சீட்டுக்கு மேல கேட்பாரு. ஒரு கையில அ 10.5 ஒரு கையில 23 சீட்டுலாம் ராமதாஸ் நிக்க மாட்டாரு. கணேஷ்குமாரே சொல்றாரு. "உள்ளாட்சி தேர்தல்ல எங்கள எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாரு." இப்ப கூட சீமான் முதலமைச்சரா டாக்டர் ஐயா ஏத்துக்குவாரு. சீமான முன்னிறுத்தி களங்காணதுக்கும் டாக்டர் ஐயா தயங்க மாட்டாதுன்னு ஒரு செய்தி வந்ததும், அது வைரலா வன்னியர் குழுக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசுறதும், தமிழ் தேசிய தளங்கள்ல பேசுனதும், இன்னைக்கு நிழல் அறிக்கை குடுக்க போன பாமகவினர சரியா ட்ரீட் பண்ணல. ஆனா எத்தன நாள் இப்படி இருந்துக்கிடுவாரு? பாமக இல்லன்னா 3வது போயிடுவாருங்கிறத நான் அடிச்சு நீங்க விக்கிரவாண்டியில நின்னு ஆற்காட்டு வீராசாமிய பயன்படுத்தி ராணிப்பேட்டையில ராமதாஸ 3வது தள்ளுன மாரி 3வது தள்ளியிருந்தீங்கன்னா, நீங்க தப்பியிருப்பீங்க. ராமதாஸு பயந்து களத்த விட்டு ஓடுனதிலே, உங்க உதயசூரியன் ஓட்டு 23% ரெட்டலைக்கு போயிட்டு. வரலாற்றிலே போயிருக்கா? நம்ம ஏசிரும் அரசியல்வாதிகளுக்கு இது தெரியுமா? இன்னும் பேசிட்டு இருப்பான். உதயசூரு அ ரெட்டல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. மன்னிக்கவும் ரெட்டேல ஓட்டு 23% உதயசூரியனுக்கு போயிட்டு. இன்னும் பேசிட்டு இருப்பான். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு போமாட்டான். அங்க போலரைசேஷன் ஆயிட்டியா? வன்னியர், நான் வன்னியர் போலரைசேஷன் ஆயிட்டியா? பரையர் ஏரியாவுக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. அந்த இடத்துக்குள்ள அதிமுக நின்னு 36% ஓட்டு எடுத்தவங்க ஒரு 6% குறைஞ்சு ஒரு 28, 30 எடுத்தா கூட, ராமதாஸ் வந்து 17 எடுத்தவரு, அவர் ஒரு 14க்கு போனாருன்னா, அ எடப்பாடி அங்க அரசியல் களத்துல நின்றுப்பாரு. நீங்க களத்துக்குள்ள ராமதாஸ கண்டு பயந்து 10.5 விஷயத்துல கருத்து சொல்ல முடியாம தயங்கி ஓடுனது வந்து உங்கள ஈரோடு கிழக்குல காலி பண்ணிடுது. சிபி சண்முகத்துக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் போன்றவங்களுக்கு தெரியும். அவங்க களத்துல இருந்து வந்தவங்க.